அன்பிற்கினிய சென்னை பத்திரிகை நண்பர்களே, இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என முதலிலே கூறிக்கொள்கிறோம். என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய மொய்தீன் உலவி அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்புச் செயலாளர். அருகிலே இருக்கக்கூடிய அண்ணன் மன்னை செல்லச்சாமி மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்புச் செயலாளர். எனக்கு அடுத்த பொறுப்பை வகிக்கக்கூடிய சகோதரர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர். அண்ணன் ஈரோடு ஃபாரூக் அவர்கள் கட்சியுடைய மாநில அமைப்புச் செயலாளர். அன்புக்குரிய சகோதரர் ராவுத்தர் ஷா அவர்கள் கட்சியுடைய மாநில அமைப்புச் செயலாளர். இங்கு இருக்கக்கூடிய மௌலானா சம்சுதீன் நாசர் உமரி அவர்கள் கட்சியுடைய மற்றொரு மாநில அமைப்புச் செயலாளர். மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாகிகளில் 8 பேர், 10 பேரில் 8 பேர் என்னோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக மனிதநேய மக்கள் கட்சியில் நிலவி வரக்கூடிய கொந்தளிப்புகளை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டை தாண்டியும் வெளியிலே வாழக்கூடிய தமிழக மக்களும் 2 நாட்களாக மனிதநேய மக்கள் கட்சியிலே நடந்து வரக்கூடிய சிக்கல்களை, போராட்டங்களை தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு கட்சியுடைய நிர்வாக பொறுப்பிலே எந்த அங்கமும் வகிக்காத பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் ஜேஎஸ் ரிஃபாயை பயன்படுத்தி கொண்டு தாம்பரத்திலே சட்டவிரோதமாக பொதுச் செயலாளராகிய என்னிடமும் என்னோடு இங்கே நிற்கக்கூடிய தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினர்களிடமும் கலந்து கொள்ளாமல் ஒரு பொதுக்குழுவை அறிவித்ததுதான் கட்சியிலே ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை உருவாக்கியது. நாங்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைந்தோம். மனிதநேய மக்கள் கட்சியுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளும் கொதிப்படைந்தார்கள். கட்சியுடைய முதன்மை பொறுப்பாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கே தெரியாமல் பொதுக்குழுவை எப்படி கூட்டலாம் என்று கேள்வி எழுப்பினார்கள். இந்த நிலையில்தான் நாங்கள் உடனடியாக தலைமை நிர்வாக குழுவை கூட்டி சட்டவிரோதமாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் ஜேஎஸ் ரிஃபாய் அவர்களும் அறிவித்திருக்கக்கூடிய பொதுக்குழுவை நீங்கள் ரத்து செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தோம். இருதரப்பிலும் மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து பேசினார்கள். கட்சியின் நலன் விரும்பிகள் தொடர்ந்து பேசினார்கள். நாம் அதிகாரப்பூர்வமாக கட்சியின் கட்டுக்கோப்பை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அறிவித்திருந்த சட்ட ரீதியான பொதுக்குழுவையும் நீங்கள் ரத்து செய்யுங்கள். சட்டவிரோதமாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் ரிஃபாயும் கூட்டிய அந்த பொதுக்குழுவையும் ரத்து செய்யுங்கள் என்று இருதரப்பிலும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. இந்த நிலையிலே விளிம்பு நிலை மக்களுக்காகவும் சிறுபான்மையின மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட இன மக்களுக்காகவும் தொடங்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி எந்த நிலையிலும் பிளவுபட்டுவிடக்கூடாது. அது வீரியமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இருதரப்பிலும் யாராவது ஒரு தரப்பு முதலில் இறங்கி வாருங்கள் என்று பேசினார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கினார்கள். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கினார்கள். இந்திய தேசிய லீக்குடைய பொதுச் செயலாளர் நிஜாமுதீன், இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர் பாக்கர், சகோதரர் எஸ்கேஎஸ் இவர்கள் மட்டுமின்றி பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த தலைவர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜமாத்துடைய பல தலைவர்களும் பள்ளிவாசல் இமாம்களும் எங்களிடம் தொடர்பு கொண்டு தங்களுடைய வேண்டுகோளை வைத்தார்கள். நல்லெண்ணம் கருதி கட்சியுடைய பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்த நிலையிலும் ஈகோவுக்கு இடம் கொடுக்காமல் நாங்களே இன்று காலை முன்வந்து சட்டப்பூர்வமாக தார்மீக ரீதியிலே நாங்கள் நடத்துவதாக அறிவித்த பொதுக்குழுவை இன்று காலை 11 மணிக்கு சென்னை எக்மோரிலே கூடுவதாக இருந்த அந்த பொதுக்குழுவை காலை 8:30க்கெல்லாம் முடிவு செய்து ரத்து செய்தோம். நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் கட்சியினரும்
எங்களுடைய அந்த பெருந்தன்மையை, விட்டு கொடுத்தலை, பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை பாராட்டினார்கள். எங்களுடைய பொதுக்குழுக்கு வந்தவர்களை இந்த சமாதான பொறுப்பிலே முக்கிய அங்கம் வகித்த குவைத்தை சார்ந்த தொழிலதிபர் எஸ்கேஎஸ் அவர்களையும் நீங்கள் ஜவாஹிருல்லா தரப்பு கூட்டக்கூடிய அந்த பொதுக்குழுவுக்கு அனுப்பி வையுங்கள். இதன் மூலமாக உங்கள் மீதான நல்ல எண்ணம் மேலும் உயரும். உங்களுடைய ஆதரவாளர்களெல்லாம் அங்கே அனுப்பி வைப்பதாக நீங்கள் கருதாதீர்கள். எல்லோரும் உங்களுடைய ஆதரவாளர்கள் தான், எல்லோரும் உங்களுடைய கட்சியினர் தான். நீங்கள் தான் பொதுச் செயலாளர். ஒரு படி நீங்கள் இறங்கி போவதால் குறைந்து விட மாட்டீர்கள் என்று எல்லாம் சொன்னார். அந்த வாக்குகளை எல்லாம் நம்பி எங்களுக்கு பின்னாலே அணிதிரண்ட பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்களையும் 500க்கும் மேற்பட்ட எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, எக்மோர் உள்ளிட்ட விடுதிகளில் தங்கியிருந்தார்கள். இங்கு 2 மண்டபங்களிலே தங்கியிருந்தார்கள். அவர்களெல்லாம் இந்த பொதுக்குழுவை நல்லெண்ணம் கருதி நாங்கள் ரத்து செய்கின்றோம். அவர்கள் அங்கே கூட்டியிருப்பது பொதுக்குழு அல்ல, பொதுக்குழுவுக்கு சம்பந்தமில்லாதவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களிடம் போய் பேசுங்கள். அதை நாம் பொதுக்குழுவாக அங்கீகரிக்காவிட்டாலும் போய் பேசி அவர்களையும் அழைத்து வாருங்கள், நம்முடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யுங்கள் என்று நாங்கள் அனுப்பி வைத்தோம். ஆனால் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களுடைய குரல் அங்கே ஈடுபடவில்லை. இந்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி உடைந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் எங்களை சமாதானப்படுத்தி எங்களை விட்டுக் கொடுப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்ட சகோதரர்கள் ஜவாஹிருல்லா அவர்களுடைய தரப்பிடம் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்களும் 24 கூட்டமைப்புடைய தலைவர் அப்போலோ ஹனீபா அவர்களும் தொழிலதிபர் அண்ணன் எஸ்கேஎஸ் அவர்களும் பொதுக்குழுவிலே எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம், எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரியும் இணை பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீதும் அவர்கள் வைத்திருக்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளும் பெருந்தன்மையாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பாரதூரமாக எந்த முடிவையும் எடுத்து கட்சியை பிளவுபடுத்தி விடாதீர்கள் என்று அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அது சட்டவிரோதமாக பொதுக்குழு என்ற பெயரில் கூட்டப்பட்டு பொதுக்குழு நிர்வாக அந்தஸ்துக்கு பொறுப்பில்லாதவர்கள் அங்கே பெரிய அளவில் திரட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீதி அங்கே ஈடுபடவில்லை, யாருடைய குரலும் அங்கே பெரிதாக ஈடுபடவில்லை. ஜனநாயக விரோதமாக அபாண்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி பொதுச் செயலராகிய என் மீதும் இணை பொதுச் செயலராகிய சகோதரர் ஹாரூன் ரஷீத் மீதும் படிகளை சுமத்தி கட்சியின் பொறுப்புகளை விட்டு நீக்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை எம்எல்ஏ என்ற காரணத்தினாலே பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு பின்னாலே ஒரு மிகச்சிறந்த போர் வீரர்கள் அடங்கிய ஒரு நிர்வாகக் குழு இருந்தது என்பது வெளியே அவ்வளவுக்கும் தெரியாது. நாங்கள் பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்திருக்கின்றோம், பலரும் வளர்த்திருக்கிறார்கள், மறுக்கவில்லை. ஆனால் இங்கே என்னோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லும் பகலும் உழைத்திருக்கின்றோம், முழு நேரமாக இயங்கியிருக்கின்றோம். எங்களுடைய வியர்வையும் உழைப்பும் தான் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். கட்சியினரை எங்களுக்கே தெரியாமல் அவர் அறிக்கை விடுவார். சட்டமன்றத்திலே அவர் என்ன பேசுவார் என்று கூட எங்களுக்கு தெரியாது. நாங்களாக கேட்டால் சொல்வார். தன்னிச்சையாக அவர் பலமுறை நடந்து கொண்டிருந்த போதிலும் கட்சி உடைந்துவிடக்கூடாது, சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே எங்களுடைய தலைமை நிர்வாகக் குழு பல விஷயங்களை சகித்து போனது. எல்லை மீறிய நிலையிலே அவரோடு நாங்கள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றோம். கடைசியாக கடந்த 30ஆம் தேதி இதே இடத்திலே நானும் ஹாரூன் ரஷீத் அவர்களும் மனமிட்டு பேசினோம். ஆனால் அதற்கெல்லாம் பலனில்லை. அரசியல் என்பது சம்பவங்களின் விளையாட்டு என்றும் சூதாட்டம் என்றும், இங்கே சதிகளில் கிடைக்கக்கூடிய வெற்றி கூட பெரும் மதிப்புமிக்கதாக கொண்டாடப்படும் என்ற ஒரு நிலையிலே அநியாயமாக இரவு பாலாக உழைத்த நாங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலே பட்டி தொட்டி எங்கும்
கிளை கிளையாக கொடியேற்றி நிர்வாகங்களை அமைத்து சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து பாடுபட்ட எங்களை சட்டவிரோதமாக கூடிய அந்த பொதுக்குழுவிலே நீக்கியதாக தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இவர்கள் அறிவித்த உடன் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், தமிழ்நாட்டு மக்கள் சமூக இணையதளங்களை பாருங்கள். ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் டெலிகிராமிலும் எங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எதிராக மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு தனி செல்வாக்கு உண்டு. என்னவென்று சொன்னால், புலம்பெயர்ந்த அரபு நாடுகளிலும் தென்கிழக்காசிய நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழர்கள் அரசியல் கட்சிகளிலே மனிதநேய மக்கள் கட்சியில் தான் அதிகமாக இருப்பார்கள். அவர்களெல்லாம் கொதித்து போய் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுடைய சர்வாதிகார போக்கை கண்டித்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட ஜமாத்தார்கள், பள்ளிவாசல் இமாம்கள் அன்சாரிக்கும் ஹாரூன் ரஷீதுக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களுடைய தியாகத்தை நாங்கள் யாரும் மறக்க மாட்டோம், பொறுமையாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? லஞ்சம் வாங்கினோமா? கட்ட பஞ்சாயத்து செய்தோமா? ஊழல் செய்தோமா? என்ன தவறு செய்தோம்? உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டது தப்பா? கட்சி ஜனநாயகத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது தப்பா? முஸ்லிம்கள் என்ற வட்டத்தை தாண்டி பலதரப்பட்ட மக்களை கட்சியில் இணைத்து கட்சியை ஒரு பொது நீரோட்டத்துக்கு கொண்டு வந்தோமே, அது தவறா? இன்று மனிதநேய மக்கள் கட்சியை தமிழ்நாட்டுடைய அரசியல் அரங்கில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நாங்கள் மாற்றி காண்பித்தோமே, அது தவறா? மடிப்பிச்சை ஏந்தி மக்களை சந்தித்து குருவி இறை சேகரிப்பது போல நிதியை திரட்டி கட்சியை நடத்துவதற்கு துணை நின்றோமே, அது நாங்கள் செய்த தவறா? நீங்கள் கோபப்பட்டு திட்டுகின்ற பொழுதெல்லாம் குதித்து வெளியேறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட தொண்டர்களை சந்தித்து சமாதானப்படுத்தி கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தோமே, அது தவறா? என்ன தவறை நாங்கள் செய்துவிட்டோம்? நீக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது? உங்களை இன்று மாலை நாங்கள் சந்திப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தோமே. இன்று காலை நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட நான் என்ன சொன்னேன்? அநேகமாக எங்களுடைய பொதுக்குழுவை சமாதான விரும்பிகளுடைய வேண்டுகோளை ஏற்று நாங்கள் ரத்து செய்திருக்கக்கூடிய நிலையிலே பேராசிரியர் அவர்களுடைய தரப்பும் அந்த பொதுக்குழுவை ரத்து செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்தோம். அவர்கள் நடத்தினார்கள். அதை பற்றி கூட நாங்கள் பெரிதாக விமர்சிக்கவில்லை. காரணம், சமாதான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை மீறி அவர்கள் அந்த போட்டி சட்டவிரோத பொதுக்குழுவை நடத்துவது குறித்து எதையாவது பேசிவிட்டால் சமாதான முயற்சிகள் கெட்டுப்போய்விடும் என்பதற்காக பொறுமையாக இருந்தோம். காரணம், எங்களுக்காக இங்கு பெரும்பான்மையாக கூடிய பெருந்திரள் மக்களை பார்த்துவிட்டு அப்போது அனிபா அவர்கள் சென்றார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்கே சென்றார்கள். 1 மணி நேரம் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சமாதான முயற்சியை மேற்கொள்வதற்காக அவர்கள் நடத்திய அந்த சட்டவிரோத பொதுக்குழுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் ஒரு நல்லெண்ணத்தை கருத்தில் கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அப்போலோ ஹனீஃபா அவர்களும் பொறுமையாக இருந்து அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். எதுவும் விடுபடவில்லை. இப்பொழுது அங்கு சென்ற மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இருதரப்புக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நேற்றிலிருந்து பாடுபட்ட மாவட்ட செயலாளர்கள் இப்பொழுது மனம் நொந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை சந்தித்து ஆறுதல் படுத்துவதற்காக வருகிறார்கள். நாங்கள் கலங்கி போய்விடவில்லை. ஏனென்று சொன்னால், உண்மையான களப்போராளிகள் எப்போதும் தோற்பதில்லை. 52 நிர்வாக மாவட்டங்கள், இதிலே சமாதான முயற்சியிலே 46 மாவட்ட செயலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குரல் அங்கே ஈடுபடவில்லை. சிலர் நீங்க அனுப்பி வச்சீங்க. இப்போ அவங்க மீண்டும் வந்து உங்களோட இணைவாங்களா? அடுத்ததா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்பொழுது எங்களை சந்திக்க அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சியினர் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியா, துபாய், குவைத், ஒமான், பஹ்ரைன், கத்தார், சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஆதரவு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் நிதானமாக அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்ன செய்யறதுக்கு வந்து பொதுக்குழு கூட்டுவதற்கு முழு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு.
ஜனநாயக விரோதமான குழுவா நீங்க சொல்ற குழு, அந்த குழு வந்து இப்படி ஒரு நடவடிக்கை ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இந்த முடிவை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நீதிமன்றம் செல்வீங்களா? ஏன்னா இது வந்து ஒரு உங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதி, இதை எதிர்த்து நீங்க நீதிமன்றம் போவீங்களா? முழு உரிமை உங்களுக்கு உரிமை உண்டு. கட்சியுடைய பைலா புத்தகம் விதி எண் 13 படி பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்குத்தான் உண்டு. ஆனால் அந்த சட்டவிரோத பொதுக்குழுவில் இப்பொழுது பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியவில்லை. மனிதநேய மக்கள் கட்சி என்று சொன்னாலே ஒரு தலைவர் பதவி இருப்பது போலவும் அதில் ஜவாஹிர்லால் தான் இத்தனை நாள் செயல்பட்டது போலவும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு பலமும் ஊடக வெளிச்சமும் இப்படிப்பட்ட ஒரு புரிதலை பொதுவாக தோற்றுவித்திருந்தது. ஆனால் உண்மை அதுவல்ல. பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் என்னுடைய தலைமையில் தான் இத்தனை காலம் செயல்பட்டு வந்தார். மினிட் ஆதாரம் இருக்கிறது. மினிட் புத்தகத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். எல்லோருக்கும் தெரியும், விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். இந்த நிலையில் இப்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவையெல்லாம் அநீதியானது, ஜனநாயகத்துக்கு புறம்பானது என்பதை நாங்கள் தெளிவாக திட்டமிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சட்டவிரோதமாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக விரோத அந்த நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக எந்த முடிவுகளும் அறிவித்துவிட முடியாது. அரசியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் அறிவிக்கப் போகின்றோம். நிச்சயமாக இந்த ஆதரவாளர்கள் சேர்ந்துதான் முடிவெடுக்கப் போகிறோம். தமிழ்நாடு புதுச்சேரி முழுக்க சென்று மக்களையும் சந்தித்து நீதி கேட்கப் போகிறோம். ஏனென்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது எந்த தனிநபராலும் உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. லட்சக்கணக்கான உழைக்கும் மக்களுடைய வேர்வையினால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் களத்திலே எப்போதும் வேர்வை சிந்த மாட்டார். நாங்களெல்லாம் உழைப்போம். அந்த உழைப்பிலே அவர் புகழையும் அனைத்தையும் அடைந்து கொள்வார். எல்லோருக்கும் தெரியும். நான் அதையெல்லாம் கூட பெரிதாக நினைக்கவில்லை. நாங்கள் தான் சட்டப்பூர்வமாக நாங்கள் தான் உண்மையான மனிதநேய மக்கள் கட்சி. நாங்கள் இது குறித்து பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கலந்து கொண்டு விரைவில் முடிவுகளை அறிவிப்போம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு, திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு, மதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு என்ற அடிப்படையில் இந்த பிளவோ பிரச்சனைகளோ ஏற்படவில்லை. இது ஏறத்தாழ ஒரு 7-8 வருடங்களாகவே பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்களுக்கும் ஹைதர் அலி அவர்களுக்கும் இடையிலே நெடிய கருத்து மோதல்கள் இருந்து வருகிறது. ஆனால் எங்களுடைய அசுர வளர்ச்சி, கட்சியிலே எங்களுக்கு ஏற்பட்ட அந்த செல்வாக்கை பொறுக்க முடியாமல் இப்பொழுது தற்காலிகமாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அவருடைய போராட்டம் நெடியது, எங்களுக்கு தெரியும். எங்கள் மீதான வளர்ச்சி, எங்களுடன் அதிகமான மக்கள் தொடர்பில் இருப்பது, தொண்டர் பலத்துடன் நாங்கள் இருப்பது பிடிக்காமல் தான் போலியான காரணங்களை சொல்லி நினைக்கிறார்கள். இதை நாங்கள் சும்மா விடமாட்டோம். நாங்கள் தான் உண்மையான மனிதநேய மக்கள் கட்சி என்பதை நிரூபிப்போம். மக்களை சந்திப்போம். இப்போ உங்களுடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து நீங்க நின்று ஒரு பொதுக்குழு இந்த மாதிரி மீண்டும் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது எப்போ அறிவிப்பீங்க? நாங்க தான் மனிதநேய மக்கள் கட்சி எப்போ நீங்க சொல்ல போறீங்க? ஆதரவாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அறிவிப்போம். ஏன்னு சொன்னா ஒரு இன்னும் முடிவெடுக்கல, நாளைக்கு நாளானைக்கு நான் சொல்ல முடியாது. விரைவில் முடிவெடுப்போம். சட்ட ரீதியாகவும் போராடுவோம். பொறுப்பில் இல்லை என்று தவறு. ஏனென்று சொன்னால் சட்டவிரோதமாக கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களை பெரும்பான்மையாக அல்லாத பொது ஆட்களை திரட்டி வைத்து நடத்த அந்த பொதுக்குழுவில் தான் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரை சட்டப்பூர்வமாக நான் தான் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர். தலைமை நிர்வாகிகள் 10 பேரில் 8 பேர் என்னோட தான் இருக்கிறார்கள். அந்த முடிவை நிராகரிக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க? இது வரைக்கும் எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க? மொத்தம் 52 பேர் சொன்னீங்க. அதுல எத்தனை பேர் உங்களோட இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களிடம் கையெழுத்து பெற்ற பிறகுதான் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும். ஒரு தீர்மானம் அவங்க எடுக்கும் போது, அவங்க தீர்மானம் எடுத்திருக்கும் போது இந்த உறுப்பினர்கள் எல்லாம் அதில் கையொப்பமிட்டு பல சகோதரர்கள் அங்கே எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய குரல் அங்கே முடக்கப்பட்டிருப்பதாக செய்தியில் வந்திருக்கிறது. சார், இப்போ கட்சி வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு தேர்தல் நேரம் வேற. இந்த நேரத்துல வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம கட்சியில பிளவு ஏற்படுறது கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து தடையா இருக்காதா? வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். களத்திலே நெல் விதைத்து வெயிலிலே திரிந்து உழைத்து பயிர் செய்து அறுவடை செய்த விவசாயிக்குத்தான் உண்மையான உழைப்பின் அருமை தெரியும். களத்திலே பாடுபட்டு இயங்கியவர்கள் நாங்கள். வாரத்தில் 5 நாட்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் நாங்கள் உழைத்துக் கொண்டிருப்போம். இது இறைவன் அறிந்த உண்மை, தொண்டர்கள் அறிந்த உரிமை. இன்று கட்சி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது.
மனிதநேய மக்கள் கட்சிக்கு என்று தமிழக பொதுமக்களுக்கு மத்தியிலே ஒரு இமேஜ் இருந்து வந்தது. என்னவென்று சொன்னால், இவர்கள் இடதுசாரிகளை போன்ற ஒரு கொள்கை கோட்பாடுடையவர்கள், காசு பணத்துக்கு ஆசைப்படாதவர்கள், சேவையை பிரதானமாக கொண்டு அரசியல் களத்தில் இயங்கக்கூடியவர்கள் என்ற இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களுடைய தான் தோண்டித்தனமான அவசர பொதுக்குழு அறிவிப்பினால் இன்று பாழ்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, இனி மக்கள் மத்தியிலே பழைய மரியாதையோடு சென்றால் அந்த வரவேற்பு கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நிலையை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையிலும் பாடுபட்டு வியர்வை சிந்தியவர்கள் என்ற அடிப்படையிலும் உண்மையிலேயே இந்த நிலையை கண்டு நாங்கள் வேதனைப்படுகின்றோம். ஜவாஹிர்லா இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்க நீங்க சந்தேகப்படுறீங்களா? இருக்கிறார். யார்? தனிப்பட்ட நபர் யாரா இருக்காங்க? இல்ல ஹைதர் அலி, ஜேஎஸ் ரிஃபாய் போன்றவர்கள் இந்த பின்னணியில் இருக்கிறார்கள். கட்சிக்குள்ளதான். ஆம், நான் கடந்த 30ஆம் தேதி பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்களை நானும் சகோதரர் ஹாரூன் ரஷீத் அவர்களும் இந்த விடுதியிலே சந்தித்து மனம் விட்டு 2.5 மணி நேரம் உரையாடினோம். அந்த 2.5 மணி நேரத்தில் பல்வேறு விஷயங்களை அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், கட்சியின் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே. ஆனால் அந்த நியாயமான விமர்சனங்கள், அந்த நியாயமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்று எங்களுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விரைவில் நான் பல்வேறு விஷயங்களை பேசுவேன். இல்ல, மக்கள் நல கூட்டு இயக்கத்தோட உங்களுடைய உறுப்பினர்களா நீங்க ஒன்னா சேர்ந்த பிறகு மக்கள் நல கூட்டு இயக்கத்தோட இணைந்து நீங்க தேர்தல் சந்திப்பீங்களா? என்ன உங்களுடைய போக்கு? அரசியல் முடிவு எப்படி இருக்கு என்பதை சொல்வதற்கான தருணம் இது அல்ல. கட்சியை கட்டுக்கோப்போடு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அரசியல் முடிவுகளை பேசுவது என்பது இப்போது சாத்தியமற்றது. அனைத்து அரசியல் கட்சிகளோடு நாங்கள் நல்லுறவோடு தான் இருக்கிறோம். நாங்கள் தான் மனிதநேய மக்கள் கட்சி என்று சொன்ன பிறகு ஏன் அந்த கேள்வி வைக்கிறீர்கள்? இப்பொழுது நாங்கள் நடந்த விவகாரங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மாவட்ட செயலாளர்கள், நகர ஒன்றிய செயலாளருடைய கருத்துக்களை கேட்ட பிறகு அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இப்போது முடிவு செய்திருக்கின்றோம். யார் மேல? இது வந்து 8 வருஷமா கிட்டத்தட்ட இவ்வளவு 8 வருஷமா இந்த பிரச்சனைகள் வந்து கட்சிக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க. இவ்வளவு நாளா இந்த பிரச்சனை ஏன் நீங்க வெளியில கொண்டு வரல? இப்போ இது வெளியில வந்து என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிந்தவரை பேசி தீர்க்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். அந்த அடிப்படையில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அது போன்ற விஷயங்களை பல்வேறு முறை பேசியிருக்கின்றோம், சுகப்படுத்தியிருக்கின்றோம், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் குறிப்பாக கடந்த 6 மாதத்தில் கட்சி எங்களுடைய தலைமையின் கீழ் மிக வேகமாக செயல்பட்டது. அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. இப்படியே போனால் கட்சியில் நாம் காணாமல் போய்விடும். ஏன்னா தொண்டர்கள் எங்களோடு இருக்கிறார்கள், நிர்வாகிகள் எங்களோடு இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு மனதிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி, நான் ஊரில் இல்லாத நேரம், நான் திருத்துறைப்பூண்டிக்கு சென்றிருந்த நேரத்தில் என் மனைவிக்கு அறுவை சிகிச்சைக்காக அவருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் திடீரென்று அவசர பொதுக்குழுவை அறிவித்து அறைக்குள் உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயத்தை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தி பிறகு ஊர் முழுக்க நாரடித்து இந்த நிலையை ஏற்படுத்தியது பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களுடைய தரப்பு தான். நாங்கள் வேறு வழி இல்லாமல் தான் சட்டப்பூர்வமான ஒரு பொதுக்குழுவை அறிவித்து அதன் பிறகு உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இதுக்கு முழுக்க காரணம் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள் இல்லை. நிரந்தரமான பொதுச் செயலாளர் ஹைதர் மட்டும்தான், அன்சாரி மட்டும்தான். உங்களை யாரும் பேசுறாங்களா? அதாவது கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் பேசிய பிறகு சரியான விஷயங்களை நான் முழுமையாக உங்களை விளக்குவேன். அடுத்த எங்களுடைய உண்மையான பொதுக்குழு எங்கு எப்போது கூடும் என்பதை நாங்கள் அறிவிப்போம்.